இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா, சாட்டர்டே ஆஃப்டர்நூன் போல் ஏதோ பாயாசம் செய்யணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஓகே, ஆல்ரெடி வீட்டில் வேறு ஜவ்வரிசி கொஞ்சம் இருந்ததா, ஓகே அதை வச்சு ஜவ்வரிசி பால் பாயாசம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இருந்த ஜவ்வரிசியை ஒரு 1 hour முன்னாடியே தண்ணியில் கொஞ்சம் 2-3 டைம் அலசிட்டு ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து தனியாக பாத்திரத்தில் காய வச்சு அதையும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 3 ஏலக்காய் மட்டும் போட்டு தட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே போல் இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் இல்லையா ஜவ்வரிசி, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க வச்சா போதும். அதை ஒரு சைடில் வெந்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நான் இந்த சைடில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் திராட்சை தான் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லைன்னு சொல்லிட்டு பிளாக் கலர் திராட்சை தான் இருந்ததா, சரி அது ஒரு 5-6 போட்டுக்கிட்டேன். சரி ஏதாவது ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டுருக்கேன். நான் இந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ நான் அதை மட்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இது நான் தனியாக இருந்தால் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அக்கா பொண்ணுங்க ஊருக்கு வந்திருக்காங்களா, அவங்க எது கொடுத்தாலும் வேணான்றாங்க. ஓகே, அவங்களுக்காகவாவது ஏதாவது செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏதோ ஒன்று யோசிச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கேன். அதுவும் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணேன், உங்களுக்கு ஓகே தானே, கொடுப்பீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எது கொடுத்தாலும் வேணான்றாங்க, அதனால தான் ஒரு டைம் கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வரிசிலாம் கொதிச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நான் இடிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்த பாலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். ஒரு 5 minutes அதுவும் கொதிச்சுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஜவ்வரிசி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் ஜவ்வரிசி அதிகமாக அதில் தெரியவே இல்லை. வெறும் பால் மட்டும்தான் அதிகம் தெரிஞ்சுது. ஜவ்வரிசி கொஞ்சம் வாங்கி ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா சர்க்கரை ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே போல் ஆல்ரெடி நெய்யில் ஃப்ரை பண்ண அந்த முந்திரி, திராட்சையெல்லாம் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டது இந்த குவான்டிட்டிக்கு கரெக்டாக இருந்தது. இந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருந்துச்சு. இன்னொரு மிஸ்டேக்னால் அந்த ஜவ்வரிசி தான் கொஞ்சம் பத்தலை. அது கரெக்டாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். மோகன் தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியாது. சரி நாங்கள் 3 பேர் மட்டும் அதை எடுத்து குடிச்சிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு சாதனாக்க கொடுத்தேன், அவள் சின்ன பொண்ணு, அவகிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கேட்டிருந்தேன். அவங்க என்ன கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சொன்னாங்க, நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அடுத்து அவங்க அக்கா கிட்டே கொடுத்தேன். அவங்க அக்காவோட ரியாக்ஷனும் அதே தான், நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. நான் அந்த ஸ்வீட்னஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் குடிக்கும்போது தான் தெரிஞ்சது அந்த ஜவ்வரிசி பத்தலை அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சுது. அதே போல் ஜவ்வரிசி இன்னும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கணுமோ என்னமோ தெரில, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் 3 பேர் மட்டும் எடுத்து குடிச்சிட்டு இருந்தோம். நைட்டு பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக திடீர் பிளான் தான் இது. திடீர்னு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு 3-4 பேர் வந்தாங்க. அவங்க சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 7 மணிக்கு மேலே தான் சிக்கன் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் 8 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம் சிக்கன் பிரியாணி செய்யறதுக்காக. இன்றைக்கி அனிஷா அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு கண்ணண்ணாக்கு பர்த்டே, அதனால் அவங்க தான் இன்றைக்கி ட்ரீட்டு. சரி ஏன் கடையில் இது பண்ணணுன்னு சொல்லிட்டு வீட்லேயே நம்ம செய்யலாம் அப்படின்னு அவங்க தான் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. பிரியாணி செஞ்சது மட்டும் நான். அவங்க வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா கிரேவி, ஒயிட் ரைஸ், ரசம் எல்லாமே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க, முட்டை எல்லாமே. நான் அந்த பிரியாணி மட்டும் செஞ்சுட்டு இருந்தேன். என்னை கலாச்சிட்டே இருந்தாங்க. பரவாயில்ல, நானும் ஒரு 10 பேருக்குலாம் சமைக்கிற அளவுக்கு கொஞ்சம் தேறிட்டோம் போல். ஒரு 2 பேருக்கு தான் சமைக்கிற அளவுக்கு இருந்தேன். 10 பேருக்கு கொடுத்தாலும் ஓகே, நான் ஏதோ ஒரு பெரிய செஃப் மாதிரி ரெடியாக நின்றுக்கிறேன். ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. உப்பு மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே ஓகே தான். அப்புறம் ரொம்ப நாள் அப்புறம்லாம் கதை பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். பிரியாணி ரெடி ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 10:30 ஆகிடுச்சு. அது வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க. 11:30 போல் தான் அவங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கே எல்லோரும் கிளம்புனாங்க. இன்றைக்கி நாள் ரொம்ப சூப்பராக போச்சு. அது இந்த பிளான் இன்னும் நல்லா போச்சு. ஸோ அடுத்து அனிஷாவும் அவங்க வீட்டில் சமைச்சது கிரேவி, ரைஸு, முட்டை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அது எல்லோரும் வச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். இதே போல் நாங்கள் ஒரு 2 டைம் சாப்பிட்ருக்கோம். நான், அனிஷா, கண்ணண்ணா நாங்களாம் மட்டும் சாப்பிட்ருக்கோம். இவங்கெல்லாம் இப்போ ஆட் ஆகியிருக்காங்க. இன்னும் பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நாள்லாம் பிளான் போட்டுருங்க, அப்போல்லாம் இது நடக்கலை. சட்டுன்னு அந்த 1 hourல நடந்த பிளான் தான் இது. சட்டுன்னு என்ன யோசிக்கிறோமோ அதை சட்டுன்னு பண்ணிட்டோம்னா தான் அது நடக்குது. இந்த நைட் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.